ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பாலினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி தக்காளி நிறைய பூ பூக்குது பட் ஆனால் எனக்கு அது வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதோட ஒரு எக்ஸலண்ட் மெத்தட் தான் ஹேண்ட் பாலினேஷன் மெத்தட்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை. இது ஹேண்ட் பாலினேஷன் எதனாலும் இது ஏன் பூ காய வர மாட்டேங்குதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது சம்மர் டைமில் காற்று கம்மியாக இருக்கும், தேன் பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இந்த ஃப்ளைஸ் வண்டுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அந்த பூவில் இருக்கிற பாலன் விரிவடைஞ்சால் தான் உங்களுக்கு காய் வரும். அந்த பாலன் உங்களுக்கு சரியாக அது இது பண்ணுறதுக்கு காற்றோ இல்லை பூச்சிகளோ பத்தாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பூ பூத்து போயிடுது. ஸோ அந்த பூவை நம்ம காயாக்கிறதுக்கு ஹேண்ட் பாலினேஷன்ற மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பூவை லைட்டாக விரலால் ஜஸ்ட் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டி விடும்போது அந்த பாலன் உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதுலேருந்து வெஜிடபிள்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பல் விளக்குற நம்ம நார்மல் டூத் ப்ரஷ்னால் கொஞ்சம் பேட்டரி சைடில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கும். அதை வச்சு கூட நம்ம பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த பாலன் இதுவாகிறதுனால உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வரும். அண்ட் இதில் ஒரு ஹேஷ்டேக் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் காவேரின்ட்டு. நமக்கு நல்லாவே தெரியும், மாடி தோட்டம் வச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் போதே நமக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் வருதுன்றது. ஸோ ஃபார்மர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாய நிலங்களில் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு ஹேஷ்டேக் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நமக்கு அந்த கஷ்டம் தெரியும், நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. உங்களோட முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.